மீண்டும் சுயரூபத்தை காட்டும் சீனா, இந்தியாவிற்கு நெருக்கடி. வாங்க பார்க்கலாம். இந்தியா சீனா இடையே எல்லையில கடந்த பல ஆண்டுகளாகவே சலசலப்பு இருந்து வருது. 2020 அது ஒரு மிகப்பெரிய மோதலா வெடிச்ச நிலையில இப்போ நிலைமை சீராகிட்டு வருது. இதற்கிடையே எல்லையில இந்தியாவிற்கு மிக அருகே சீனா புதிய ஏவுகணை மையங்கள் அமைத்து வருவதா சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாக இருக்கு. இது பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாகவே இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா சீனா இடையே எல்லையில சலசலப்பு இருந்து வந்துச்சு. 2020 கல்வான் மோதல்ல அது பெரிய விஷயமா வெடிச்சது. இருதரப்பு வீரர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதுல உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமா போனுச்சு. இதையடுத்து இரு தரப்புமே எல்லையில ராணுவத்தை குவிச்சாங்க. பதற்றத்தை குறைக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டுச்சு. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்புதான் அங்கு மெல்ல அமைதி திரும்பிட்டு இருக்கு. இந்தியா சீனா இடையேயான உறவு மெல்ல சீராகி வருது. இரு நாடுகளும் நேரடி விமான போக்குவரத்து ஆரம்பிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்திய எல்லையில சீனா சில கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதா தகவலும் வெளியாக இருக்கு. திபெத்தின் பேங்காக் ஏரியின் கிழக்கு கரையில புதிய கட்டுமான பணிகளை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், இது கடந்த 2020 எல்லை மோதல்களில் ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த இடமாகவும் கருதப்படுது. சேட்டலைட் படங்களை வச்சு பார்க்கும்போது அங்க சீனா ஒரு விமான பாதுகாப்பு வளாகத்தை உருவாக்குவது தெரியுது. கட்டுப்பாட்டு மையம், வீரர் முகாம்கள், வெடிமருந்து சேமிப்பு இடங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள்னு அதிநவீன வசதிகளோட கட்டப்படுவது போலவே தெரியுது. மேலும் இந்த வளாகத்தை மூடிய நிலையில பல ஏவுகணைகள் தளங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுது. அதாவது அதன் மேற்பரப்பு மூடியிருக்கும். ஏவுகணைகள் இருப்பது தெரியாது, ஆனால் தேவைப்படும் போது கூரைகள் திறக்கப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய ஏவுகணைகள் பாயுமா. நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன HQ-9 வான் ஏவுகணை அமைப்புகளும் சீனா இங்கு பதுக்கி வச்சிருப்பதா தெரிய வந்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த புவிசார் நுண்ணறிவு நிறுவனமான ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற நிறுவனமே முதல்ல சீனாவோட கட்டுமானத்தை கண்டுபிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு வளாகம் கார் கவுண்டியில இந்திய சீன எல்லையிலிருந்து வெறும் 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் கட்டப்பட்டுள்ளதை இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. இது சமீபத்தில் இந்தியா மேம்படுத்திய தனது நியோமோ விமான நிலையத்திற்கு நேர் எதிரே இருப்பதா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அங்கு ஓபன் ஆகக்கூடிய கூரைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அங்க அடியில ஏவுகணைகள் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இந்த ஒவ்வொரு தளத்திலையும் இரு ஏவுகணைகள் லான்சர்களை நிலைநிறுத்த முடியுமா? பேங்காக் ஏரிக்கு அருகே இந்த வளாகத்தின் சில பகுதிகள் இன்னும் கட்டுமானத்தில் இருக்கான். அதை சீக்கிரம் முடிக்கவும் சீனா ஆர்வம் காட்டி வரதா சொல்லப்படுது. எல்லையில சீனா இது போன்ற பெரிய கட்டுமானத்தை மேற்கொள்வது பதற்றத்தை அதிகரிப்பதாகவே பார்க்கப்படுது. இது தொடர்பா மத்திய அரசு அல்லது சீனா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லல.